ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மரமு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. தமிழ் செல்வியுமே மலர்கிட்ட நீங்கள் வக்கீல் ஆகணும்னா அதுக்கு பர்மிஷன் வாங்குறது என்னோட பொறுப்பு. நீங்கள் அதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் படித்து நீங்கள் ஆகலாம். ஏன்னா 10th நீங்கள் அவ்வளோ என்னோட நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்கள் நல்லா படிக்கலாம்க்கா. நீங்கள் இப்போ படித்து நீங்கள் வக்கீல் ஆகிடுவீங்க. நீங்கள் மனசார நீங்கள் படிக்கணும். ஏன்னா நான் அதுக்கு பர்மிஷனும் உங்களுக்கு வாங்கித்தரேன். ராஜாங்க மாமா கிட்ட பேச வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மலருமே ரொம்பவே சந்தோஷமாகவும், தமிழ் நான் படிக்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டே சைலண்ட் ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா தவறுலேருந்து சரி எங்கள் அம்மா நினைப்போட நான் அப்படியே அதை படிப்பையும் விட்டுட்டேன். நான் அதை எதுவுமே பார்த்தீங்கன்னா எடுத்து எதுவுமே பண்ணாமல் நான் சைலண்ட்டாகவும் ஆகிட்டேன். இப்போ போஸும் இல்லாத போது என்னோடய வாழ்க்கையை தேடிக்கிட்டு நான் போகிறது தான். ஏன்னா அவனை நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அவசியமே இல்லை. ஏன்னா அவனே என்னை விட்டுட்டு போகும்போது அவனை நினச்சிக்கிட்டு நான் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நான் என் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நான் படித்து நான் வக்கீல் ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இருக்க கேட்டதும் இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமும் இருக்குது. உடனே இதை பேசுகிறதுக்காக நம்ம எப்படி தான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே யோசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இதை சேதுக்கிட்ட நம்ம சொல்லி நம்ம ராஜாங்க மாமா கிட்ட பேசலாமா, இல்லை நம்ம ராஜாங்க மாமா கிட்டே போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி நம்ம இதை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம சேதுக்கிட்ட சொன்னால் இதுக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம டேரெக்டாக எங்கள் மாமா கிட்டே போயிட்டு இங்கே மலரக்கா விஷயத்த நம்ம சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடு கொஞ்சம் தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஏற்பாடையும் இங்கே ஈஸ்வரியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஏன்னா போஸு இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். போஸு இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா போஸு வேறு லெவலில் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாபத்திரியும் தாமரையும் இங்கே கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கனை கட்டி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரிக்கு இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்கள இந்த கையிலே பிடிக்க முடியாது. நம்மளை இந்த வீட்டோட வேலைக்காரியை ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பணமும் இங்கே ராஜாங்கம் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம எவ்வளோ சொல்லியுமே அந்த பணத்தை எடுத்த முடிவு பின்கால் வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாங்கம் சொல்கிறத கேட்டாவே எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. ஏன்னா போஸு ரொம்பவே நல்லவன்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போஸோட உண்மையாக நம்ம இந்த வீட்டுக்கு எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரியும் தாமரையும் நினச்சிக்கிட்டு இருக்கவும் உடனே அப்பத்தாவும் இங்கே தமிழ் செல்வி வயிற்றில் வளர குழந்தைய வச்சு நம்ம சேதையும் இங்கே தமிழ் செல்வியும் நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும். நம்ம இருக்கிறதுக்குள்ளே அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அந்த விஷயத்தை எடுத்தாவே எங்கள் சேதுவுமே எங்கிட்ட ரொம்பவே கோபமாகவும் பேசுகிறான். நம்ம இப்போ இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் இங்கே ஈஸ்வரியை கூப்பிட்டு ஈஸ்வரி அதுக்கான கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பார்த்துட்டு இல்லை, இன்னும் இந்த டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதை நீ கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தா தான் எங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கைலாம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருந்தேன். அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யாருக்கு வைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமாக சொல்லிட்டுறாரு. உடனே சன்னியாசியுமே ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அந்த விஷயமெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே சொல்லிடுறாங்க. சன்னியாசி இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு 1/2 hour இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு இந்த கட்சி தலைவர் வர சொல்லியிருக்காங்க, நம்ம அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மோகனாவுமே அங்கே உட்காந்துக்கிட்டு அப்போ நீங்கள் எதனா சாப்பிட்றீங்களா, நீங்கள் காத்தாலேருந்து ஒன்றும் எதுவுமே சாப்பிடல, நீங்கள் வாங்கத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பத்தாவுமே இல்லை மோகனா எனக்கு இன்றைக்கி பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்றேன், வேணும்னா நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ் செல்வியுமே காலேஜுக்கு போயிட்டு காலேஜையும் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே வரும்போது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த போஸுக்கு இந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த 1 கோடி ரூபாயும் இங்கே ராஜாங்க மாமா அங்கே போஸுக்கு கொடுக்க விடாத மாதிரி நம்ம பண்ணணும். அதே சமயத்தில் இங்கே மலரக்காக்கு நம்ம இந்த விஷயத்த ராஜாங்க மாமா கிட்ட கேட்டு நம்ம மலரக்காக்கு ஒரு முடிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே வரும்போது யோசிச்சுக்கிட்டு வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சேதுவுமே அந்த வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி நடந்து வந்துக்கிட்டதை பார்த்துட்டு உங்கள் போஸுக்கு வருத்தமும் இருக்குது. ஏன்னா தமிழ் செல்வியை நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த மாதிரி டைமில் அவள் ரொம்ப தூரம் நடந்து வந்தான்னா அவள் வயிற்றில் வளர குழந்தை எதனா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே தமிழ் வண்டியில் ஏறு, நான் வீட்டுக்கு தான் போகிறேன், அப்பா உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே ரொம்ப தான் அக்கறை வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கேட்குறாங்க. ஓ அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நடந்து வந்துக்கிட்டு இருக்க, சரி சும்மா லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றேன், நான் வேறு எந்த இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிட்டுறாரு. உடனே இங்கே தமிழ் செல்வியும் உட்காந்துக்கிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சேதுக்கு நம்ம மேலே ரொம்பவே பாசம் இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேது கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சாவே அவர் சொன்ன விஷயம் தான் எங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு
எனக்கு ரொம்பவே ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன அத்தனை பேர் முன்னாடி என்ன ரொம்பவே அசிங்கமாகவும் பேசிட்டாரு. அசிங்கமாகவும் பேசுனது இல்லாமல் அவர் மனசில் ஒரு குற்றம் இல்லாமல் இப்படி இருக்கும்போது நான் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே மனசுக்குள்ளே நினச்சி வரவும் உடனே இங்கே சேதுவுமே நடந்துட்டு வந்தால் கொஞ்சம் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டா ரொம்ப தான் திமிரு இவளுக்கு. வண்டியில் ஏறது கூட ஒரு என்ன திமிரா பேசிட்டு தான் ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காரு. மலருமே அங்கே தமிழ்ச்செல்வி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமைச்சிட்டுமே இருக்காங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போயிட்டு வந்தோன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சமைச்சிடுறாங்க. இங்கே தனமும் அங்கே மலருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா உங்களுக்கு வக்கீலானு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தான் ஆசை வந்துச்சு? வக்கீலெல்லாம் ரொம்பவே அதுக்கு படிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு கஷ்டமெல்லாம் முக்கியம் இல்லை, என்னை ஆசைப்பட்டுட்டேன், அதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா தவறுனால அது விஷயமே அப்படியே எனக்கு மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சுக்கிட்டேன். அதனால் நான் அப்படியே எனக்கும் இங்கே போஸுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் சரி அப்படியே போயிடுச்சு. அந்த படிப்பை பற்றி நான் யோசிக்கலை. நான் அப்போ நினச்சிருந்தேன்னா எந்நேரம் நான் அதை படித்து நான் வாங்கியிருக்கலாம். ஆனால் சரி எங்கள் அம்மா தவறுனால எனக்கு அதை யோசிக்கிறது கூட மைண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா உங்கள் அம்மா தவறுனால நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அதனால தான் நீங்கள் அது மாதிரிலாம் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் அதை படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வக்கீல் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட வாக்கு பழிக்கட்டும். ஏன்னா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது. ஆனால் ராஜாங்க மாமா தான் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தமிழுமே வந்துடுறாங்க. தமிழ் என்னக்கா இன்றைக்கி என்ன சமையல், நீங்கள் இன்றைக்கி என்ன சீக்கிரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்றைக்கி நான் சும்மா தான் இருந்தேன், சரி அதனால தான் சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தனமும் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கிட்ட மலருமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் வெளியே போயிட்டு ஒரு நாளாகவும் வரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே தனமும் அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி ராஜாங்கம் வெளியே போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தமிழ் கேட்டதுமே நம்ம இன்றைக்கி பேசினா தான் இந்த விஷயத்த நம்ம பேசின மாதிரி, இந்த விஷயத்த பேசி நம்ம எப்படியாவது மலரக்கா படிக்கிறதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே தமிழ்ச்செல்வியுமே அங்கே தனியாகவும் போகிறாங்க. வெளியே அப்பத்தா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழே இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் எதனா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பத்தா. உடனே இங்கே இல்லை பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் அங்கே ராஜாங்க மாமா கிட்ட பேசணும், அந்த விஷயமா தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் உள்ளே தான் இருக்கான், இப்போ தான் வெளியூர் போகிறதுக்கு கிளம்புறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா தமிழ் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் முன்னாடியே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த கல்யாணம் ஏற்படல, நான் கேட்க முடியாது போயிடுச்சு. அங்கே நான் ஒரு மலரக்கா வக்கீலுக்கு படிக்கணுமா, அவங்க ஆசைப்பட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஆசைப்படுறாங்க மாமா. அவங்க படிக்கட்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் உடனே எங்கள் ராஜாங்கமும் யோசித்து பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதை அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே சாபுத்ரி ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. இங்கே அவளுக்கு வேலைக்காரிக்கு வக்கீலுக்கு வேறு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா அந்த வேலைக்காரிக்கு போய் வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள்லாம் எதுக்குமே சம்மதிக்காதீங்க, ஏன்னா அவள் படிச்சுட்டானா ரொம்பவே திமிராக ஆடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும் உடனே ஈஸ்வரி சொன்னதும் இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோபமாகவும் ஆகிடுது. ஈஸ்வரி நீ கொஞ்ச நேரம் கப்புன்னு இருக்கியா, அவள் படிக்கட்டும் எதுனாலும் பண்ணட்டும், அவள் ஆசையை அவள் நிறைவேற்றிக்கிட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி கப்பு சிப்புன்னு ஆகிடுறாங்க. உடனே தமிழ்ச்செல்விக்கு இதுக்கு சம்மந்தம் சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அங்கே நின்றுட்டு இருக்கவும் உடனே எங்கள் ராஜாங்கம் தமிழ் நான் என்ன சொல்கிறதுனா அவளுக்கு விருப்பம் இருந்தால் அதெல்லாம் படிக்கணும், நான் அதெல்லாம் தடையாக நிற்கலை, அவளுக்கு என்ன பண்ணணுமோ அது அவள் தாராளமாக பண்ணலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. உடனே இந்த விஷயத்த நம்ம ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப நன்றி, எனக்கு நீங்கள் இதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே வெளியே போய்டுறாங்க. இதை பார்த்தா ஈஸ்வரி சாபுத்திரிக்கு ரொம்பவே கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது.
ஏன்னா அந்த வேலைக்காரி வக்கீலுக்கு படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி ரொம்பவே கோபமாகவும் அங்கே இதானே நீங்கள் இது மாதிரி படிக்க சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அவள் இந்த வீட்டில் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வேற என்ன வேலை வேணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும், சாபுத்திரி நீ எதுவுமே பேசாத, ஏன்னா அவளோட ஆசையை அவள் நிறைவேற்றிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஏன்னா இப்போ போஸுமே அவளை விட்டுட்டு போயிட்டான். அதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதை அவள் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதனா பண்ணாதான் அந்த விஷயத்தை பற்றி மறக்குவா. ஏன்னா இப்போ போஸுக்குமே கல்யாணம் ஆகுது. அங்கே வந்து அவள் நின்றுக்கிட்டு அங்கே போஸுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாளா? அவளுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே சம்மந்தம். அவள் என்னோட வீட்டோட பொண்ணு, அவளுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் தமிழுமே பயங்கர சந்தோஷமாகவும் அங்கே மலர்கிட்ட போயிட்டு, அக்கா மலரக்கா, நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்களே அது நிறைவேறிச்சுக்கா. உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா சம்மந்தமும் இங்கே ராஜாங்கம்மா சொல்லிட்டாரு. நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்லிட்டாருக்கா. நீங்கள் படித்து நீங்கள் வக்கீல் ஆகிட்டு தான் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மலருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிற தமிழ், இங்கே ராஜாங்கம்மா ஒத்துக்கிட்டாரா இதுக்கு, நான் இதுக்கு சம்மதிப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தனத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மலருக்கு படிக்கிறதுக்கு இங்கே ராஜாங்கம் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனத்துக்கு இங்கே மலருக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அக்கா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் அதுக்கு படித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா உங்கள் ஆசைக்கு யாருமே வந்து துணையை நிற்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றிக்கணும். யாருமே உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த வீட்டில் உங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் நினைப்பாங்களே தவிர உங்களை வளர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் வக்கீலுக்கே நீங்கள் படிக்கணும். ஏன்னா படித்து நீங்கள் வக்கீலாகி வந்து இந்த ராஜாங்க மாமாவுக்கு ஒரு பெருமை சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் தமிழ், நான் கண்டிப்பாக வக்கீல் ஆகியே தீருவேன். ஏன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்கிட்ட மலருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அக்கா நீங்கள் ஸ்வீட்டெல்லாம் இல்லையாக்கா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான விஷயமெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி எனக்கு கையால் கேசரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன தமிழ், நான் உனக்கு ஆசைப்பட்ட மாதிரியே கேசரி என் கையால் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சேதுவுமே உள்ளே வந்து, தனம் நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, நான் வரும்போது அப்படியே உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்குறாரு. சேது கேட்டதுமே அங்கே தனத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்னம்மாம்மா திடீர்னு ஏதோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, வெளியில் போனால் என்கிட்ட சொல்லிகிட்டே போக மாட்டீங்களே, இப்போ வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு எதுவும் வேணாமாம்மா, ஆனால் நீங்கள் எனக்கு எதனா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க, அதனால் எனக்கு எதனா ஸ்நாக்ஸ் எது நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே தமிழ் செல்வியுமே, தனம் அப்படியே எங்கள் சாம்பாருக்கு காய்கறிலாம் தேவைப்படுது, அதுவுமே அப்படியே சொல்லி அனுப்பிச்சிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே சொல்லிடுறாங்க. அவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்கவும், உடனே உங்ககிட்ட சொன்னாதான் நீங்கள் நான் சொல்கிறதவே கேட்க மாட்டீங்க, அதனால தான் நான் தனங்கிட்ட சொன்னேன், நீங்கள் அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லியுமே சொல்கிறாங்க. உடனே சரி தனம் நீ வரையா, போகலாம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிங்க மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் கூட போகிறாங்க. உடனே இங்கே சேதுக்கும் தமிழ் செல்வி மேலே கொஞ்சம் பாசமும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா இதை பார்த்த சாபுத்திரிக்கும் தாமரைக்கு ஈஸ்வரிக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களை எப்படி தான் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இங்கே ஈஸ்வரி அவங்க பையனுக்கும் போஸுக்குமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதும் தமிழ் செல்வியும் சேதுவுமே 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்களை பார்த்துட்டு அவங்கள எப்படி தான் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. சேதுவுமே தனத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. தனம் நீ காலேஜுக்கெலாம் போலியா, என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா எனக்கு செமஸ்டர் லீவு வந்திருக்கு, அதனால தான் சரி அக்காவை பார்த்துக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தேன், சரி இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் லீவ் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன் மாமா. இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை தானோ, நீ காலேஜுக்கு போயிட்டு இருந்தியா, சரி அதனால தான் எதனால நீ போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிவிட்டுறாங்க. இங்கே
சேது சொன்னதை கேட்டதுமே தனமும் இல்லை மாமா இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது லீவு முடிகிறதுக்கு, அது முடிஞ்சதுமே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்கேருந்தே காலேஜுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இல்லை மாமா நான் இங்கே இருந்தால் சரியாக வராது, எனக்கு அங்கே இருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கிட்ட, நான் அப்படியே போயிடுவேன், இங்கேருந்து போனால் எனக்கு ரொம்பவே லாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் தனம் சொன்னதை கேட்டதும் சேதுவுமே சரி தனம் அதான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சைலண்ட் ஆகிடுறாரு. தமிழ்ச்செல்வியுமே ராஜாங்கம் இங்கே மலர் படிக்கிறதுக்காக ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அந்த சாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே நான் வர வழியில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் நடக்க போகுது, அதுவும் படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர வழியில் ஒரு சாமியார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வியுமே நினச்சிக்கிட்டு இருக்கவும் அந்த சாமியார் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, மலரக்கா நல்லபடியாக படித்து ஒரு வக்கீல் ஆகினாங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த வீட்டில் அந்த ஈஸ்வரிக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கணும், மல்லக்கா படித்து ஒரு வக்கீல் ஆகிட்டு வரணும், அதுக்கு மலரக்கா நல்லா படித்து வந்துடுவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.